3 இதயங்கள் புதுசா உங்களுக்கு. நீங்கள் சொல்லுகின்ற இதயத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். 2வது இதயம் ரைட் காஃப் மசில் கண்டக்கால். 3வது இதயம் இடது கண்டக்கால். காஃப் மசில் தான் 2 பெரிஃபரல் ஹார்ட். அந்த 2 ஹார்ட்டை நீங்கள் இயக்கிக் கொண்டிருந்தால் தான் காலில் இருக்கின்ற ரத்தம் பம்ப் பண்ணி இதயத்துக்கு போய் இது இதமாக இயங்க முடியும். So human being are meant to be kinetic. நிக்கணும், நடக்கணும், நீந்தணும், ஓடணும், எதனாலும் பண்ணணும். All the time you must moving. புரியுதுங்களா? படுத்த உடனே ரத்தம் தானா போயிடும். So exercise mandatory. ஏரோபிக் exercise very good. இன்றும் நான் இதயத்திரிகள் 9வது மாடியில் இருக்கின்றேன். இந்த சொக்கலிங்கம் இந்த 9 மாடி செல்வதற்கு இன்று வரை நான் ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. நான் படிக்கட்டில் தான் போவேன். புதுசாக லிஃப்ட் மேலே வந்தான், சாசா லிஃப்ட்டில் வாங்கலன்னா ஏன்பா தொந்தரவு பண்ணுறீங்க, லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. ஸோ உடற்பயிற்சி இன்றியமையாக்கி கொள்ளுங்கள். அது மஸ்ட்னு வச்சுக்கணும். தூக்கம் இன்றியமையாதது. படுத்தவுடன் 2 நிமிடத்தை தூங்கிடணும். 7 மணி நேரம் குறைஞ்சிங்களா 7லேருந்து 8 மணி நேரம் அப்போ ரீஜனரேட் ஆகும். தூக்கமும் மகிழ்ச்சி ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பிடிக்கப்பட உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அமைதியாக அமர்ந்தால் அந்த மகிழ்ச்சியும் பட்டாம்பூச்சி என்ற தூக்கம் கையில் வந்து அமர வேண்டும். இந்த 60 வருடமாக சொக்கலிங்க ஒரு நோயாளிக்கு கூட தூக்க மாத்திரை கொடுத்ததில்லை என்று நான் பதிவு செய்கின்றேன். தூக்கம் வரணும்னா துக்கம் ஒன்று இருக்கக்கூடாது. படுத்தவுடன் தூங்கிட வேண்டும். அது முக்கியமானது, அதுவும் இன்றியமையாது. அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறேன், ப்ளீஸ் அவாய்ட் ஹரி ஒரி கரி டு கெட் பரீட். நான் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கெல்லாம் இளைஞர்கள் நிறைய இருக்கிறீங்க, மாணவர்கள். அதற்காகத்தான் இதை நான் கொண்டு வந்தேன். இதில் என்ன பார்க்குறீங்க, இது ஒரு கால்குலேட்டருடைய பிக்சர் இல்லையா? இதுதான் வாழ்க்கை. நான் சொன்ன கூடவே சொல்கிறீங்களா? அந்த சிம்பிள் மாத்திரம் வாழ்க்கை. நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் நீங்கள் அனைவரும் 100 வருடம் வாழ முடியும். 3 இதயங்கள் புதுசா உங்களுக்கு. நீங்கள் சொல்லுகின்ற இதயத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். 2வது இதயம் ரைட் காஃப் மசில் கண்டக்கால். 3வது இதயம் இடது கண்டக்கால். காஃப் மசில் தான் 2 பெரிஃபரல் ஹார்ட். அந்த 2 ஹார்ட்டை நீங்கள் இயக்கிக் கொண்டிருந்தால் தான் காலில் இருக்கின்ற ரத்தம் பம்ப் பண்ணி இதயத்துக்கு போய் இது இதமாக இயங்க முடியும். So human being are meant to be kinetic. நிக்கணும், நடக்கணும், நீந்தணும், ஓடணும், எதனாலும் பண்ணணும். All the time you must moving. புரியுதுங்களா? படுத்த உடனே ரத்தம் தானா போயிடும். So exercise mandatory. ஏரோபிக் exercise very good. இன்றும் நான் இதயத்திரிகள் 9வது மாடியில் இருக்கின்றேன். இந்த சொக்கலிங்கம் இந்த 9 மாடி செல்வதற்கு இன்று வரை நான் ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. நான் படிக்கட்டில் தான் போவேன். புதுசாக லிஃப்ட் மேலே வந்தான், சாசா லிஃப்ட்டில் வாங்கலன்னா ஏன்பா தொந்தரவு பண்ணுறீங்க, லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. ஸோ உடற்பயிற்சி இன்றியமையாக்கி கொள்ளுங்கள். அது மஸ்ட்னு வச்சுக்கணும். தூக்கம் இன்றியமையாதது. படுத்தவுடன் 2 நிமிடத்தை தூங்கிடணும்.